இவர் கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்தாருன்னா லெக் பீஸ் வாங்கவே மாட்டார். அந்த ரோட்டு கடை சால்னா சொல்லுவாங்கல்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் செம்மையாக இருந்துச்சு. தேங்காவை மட்டும் ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு அது கூட ஊற வச்சிருந்த சோம்பும் முந்திரியும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்தாச்சு. முக்கியமாக வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வந்துட்டு தீர்ந்து போச்சு. அதை வாங்கிறதுக்கே தான் போனேன். அதுக்குள்ளே எனக்கு பசி தாங்க முடியல. பழைய கூழ் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வந்துட்டு வட்டால ஊற்றி பச்சை மிளகா கடிச்சிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பெட்ரூம்க்கு மேலே இருந்த பரணையை பூசிட்டு இருந்தாங்க. அவன் ஹைட்டாக இருக்கிறதுனால எப்படினாலும் கீழே உழுவ மாட்டான் ஒரு தைரியம். அதனால் சாவியை கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்திருந்தேன். ஸோ சண்டே என்னோட டே ஃபுல்லாக எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது ஒரு தடவை குளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தலையில் நல்லா எண்ணெய் வச்சு ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஒரு தடவை தலை குளித்தேன். குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பழசெல்லாம் நிறைய இருந்துச்சு. கூழ், பழைய சாதம், அதுக்கப்புறம் தோசை, சட்னி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. டிஃபன் எதுவுமே செய்யலை. சஞ்சய்க்கு வந்துட்டு வண்டி கற்றுக் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே அது டிலே ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஸோ சண்டே இன்றைக்கி கற்றுக் கொடுத்துலான்னு சொல்லிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி வந்துட்டு செய்ய ஆரம்பித்தோம். அவன் ஹைட்டாக இருக்கிறதுனால எப்படினாலும் கீழே உழுவ மாட்டான்னு ஒரு தைரியம். அதனால் சாவியை கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் போது கொஞ்சம் வந்துட்டு அப்படியே ரோட்டு மேலே ஓட்டாமல் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் மேலெல்லாம் ஏற்றினான். அது எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு டென்ஷன், ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும்ல, அப்படியே கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். மெயின் ரோட்டில் ஓட்டலாம், வண்டி வரும்போது மட்டும் விளைவிக்கணும் அது மாதிரி சொல்லி அவன்கிட்ட வந்துட்டு பதட்டப்படாமல் ஓட்ட சொன்னேன். பட் செகண்ட் டைம், தேர்ட் டைம் வந்துட்டு அந்த எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருந்தான். ஃபோர்த்து டைம்லாம் அழகாக மெயின் ரோட்டில் ஓட்டுற அளவுக்கு வந்துட்டு தேறிட்டான். கொஞ்சம் நேரம் அப்படியே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அப்புறமா சைட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சஞ்சய் ஓட்டவும் விஸ்வாவுக்கு வந்துட்டு ஆர்வம் தாங்கலை. அவன் வந்துட்டு ஏற்கனவே ஒரு 10 days முன்னாடியே கற்றுக்கிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். நானும் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். சரி 2 பேரையும் அப்படியே கொஞ்சம் நேரம் ஓட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் சைட்டுக்கு போயாச்சு. சைட்டில் வந்துட்டு அன்றைக்கி சண்டேங்கிறதுனால பெருசாக ஆள் யாரும் வரலை. ஒருத்தவங்க மட்டும்தான் வந்துட்டு பெட்ரூம்க்கு மேலே இருந்த பரணையை பூசிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் செவருக்கெல்லாம் தண்ணி விட சொல்லிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி சண்டே நிறைய வேலை இருக்கும். காயெல்லாம் நெக்ஸ்ட்டு 1 வீக்குக்கு ஃபுல்லாக வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் மதியானம் ஏதாவது நான்வெஜ் செய்கிற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு நானும் சஞ்சயும் கடைக்கு கிளம்பி போயிட்டோம். போகும்போது நான் ஓட்டுட்டான்னு தான் கேட்டான். பட் மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம். அண்ட் டபுள்ஸ் ஓட்டுறதுக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் தான் ஓட்டிகிட்டு போனேன். முக்கியமாக வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வந்துட்டு தீர்ந்து போச்சு. அதை வாங்கிறதுக்கே தான் போனேன். 4 கிலோ 100 சொல்லிட்டு இருந்தது. ரோட்லேயே 6 கிலோ 100 விற்றாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கல நான். சரி 4 கிலோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் பெருசாக இருந்த பல்லெல்லாம் மட்டும் பொறுக்கி வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே வரும்போது சிக்கன் கடையில் 1 kg சிக்கன் வாங்கியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஏதாவது பிரியாணி செய்யலாம். பிரியாணி கிரேவிங்ஸாகவே இருக்குது. அப்போ பார்த்தாலும் குழம்பு வைக்கிறத விட பிரியாணி வச்சு சாப்பிட்டோம்னா எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்குது. சரி பிரியாணி கொஞ்சமாக கிரேவி கொஞ்சமாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஸ்வா கிட்ட வந்துட்டு காயெல்லாம் எடுத்து வைக்க சொல்லிவிட்டு அதுக்குள்ளே எனக்கு பசி தாங்க முடியல. பழைய கூழ் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வந்துட்டு வட்டால ஊற்றி பச்சை மிளகா கடிச்சிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்கள்லாம் காலையில் பார்த்திங்கன்னா அந்த பாலக் பன்னீர் செஞ்ச கிரேவி இருந்துச்சு. அதில் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டாங்க. அன்றைக்கி வந்துட்டு காயெல்லாம் க்ளீன் பண்ணி கவரில் போட்டு வச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா விஸ்வா தான். நான் அப்படியே கூழ் குடிச்சு முடிச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான பூண்டு, இஞ்சி எல்லாம் உரிச்சிட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் பெருசாக பசி இல்லை. அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்து வீடியோ அன்றைக்கி ஈவினிங் போஸ்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தம்ப்நெயில்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எடிட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி ஷெடியூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சமைக்க வந்தேன். அன்றைக்கி வந்துட்டு நார்மலாக சீரக சம்பா வச்சுட்டு எப்பயும் செய்கிற மாதிரி தான் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வெங்காயத்தெல்லாம் ப்ரௌனாக வறுத்து செஞ்சோம்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். இவ்வளோ ப்ரௌனாக இது வரைக்கும் நான் வறுத்தது கிடையாது. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதிலே வந்துட்டு வரமிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி ஒரு 1.5 சேர் எடுத்து ஊற வச்சாச்சு. இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். லாஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸாக வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் செஞ்சாச்சு. சரி ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு இருந்தேன். 1.5 சேர் அரிசிக்கு ஒரு 4 வெங்காயம் போட்டிருப்பேன். அதே மாதிரி 4 தக்காளி எடுத்து போட்டு அதையும் வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு.
தக்காளி வெட்டி போட்டு வதக்கும் போது தக்காளி நல்லா குழஞ்சி வரத்துக்கு கல் உப்பு போட்டு வதக்கணும்னா நல்லா தக்காளி குழஞ்சி வந்துடும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன். அப்படியே குக்கர் மூடியை வந்துட்டு திருப்பி போட்டு வச்சாச்சு. நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளே வந்துட்டு சின்ன சின்ன க்ளீனிங் ஆக்டிவிட்டிலாம் இருந்தால் பார்த்துலான்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் வீட்லேயே உர ஊற்றி வச்சுருந்த தயிர் கொஞ்சம் இருந்துச்சு. அது ஒரு 3 கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கிட்டேன். நல்லா தயிரெல்லாம் கிளறி கொடுத்ததுக்கப்புறம் பிரியாணி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து போட்டு அதையும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்போல்லாம் நான் வந்துட்டு சிக்கன் வாங்க போகிறேனோ அப்போல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக லெக் பீஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா. இவர் கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்தாருன்னா லெக் பீஸ் வாங்கவே மாட்டார். அவருக்கு அந்த பிரெஸ்ட் பீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த நெஞ்சு கறி தான் பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு வந்துட்டு சாஃப்டாக இருக்கிற கறி தான் சாப்பிட்றதுக்கு நினைப்பேன். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1½ சேர் அரிசிக்கு 2½ சேர் தண்ணி விட்டாச்சு. விட்டு தண்ணி கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் மூடி போட்டுட்டு கிரேவிக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயும் போல் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு அரைச்சி வச்சிருந்த மசாலாவே அதுலேயும் போட்டாச்சு. மசாலா மீன்ஸ் அதுக்குன்னு தனியாக இஞ்சி பூண்டு அரைக்காமல் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லியோட சேர்த்து அரைச்சிருந்தேன்ல பிரியாணிக்கு, அதுவே போட்டுட்டேன். தக்காளி போட்டு அதை வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணியில் உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சாச்சு. விசில் 2-3 விசில் விட்டுதுன்னா அப்புறம் இறக்கிடலாம். இங்கே வந்துட்டு கிரேவிக்கு தேவையான மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளும் எனக்கு சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த சிக்கனில் தண்ணி விடுற அளவுக்கு மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காவை ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி கீறினோம்னா ஈஸியாக வந்துடும். ஆனால் அன்றைக்கி ஃப்ரெஷ் தேங்காய் வாங்கிட்டு வந்து செஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் கீனிட்டு தேங்காவை மட்டும் ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு அது கூட ஊற வச்சுருந்த சோம்பும் முந்திரியும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்தாச்சு. அதை வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கிரேவியில் ஊற்றிட்டு தேவையான உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு அதை கொதிக்க விட்டுடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ குக்கர் ஏற்றினதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சது. கிச்சனும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரிலாக்ஸிங்கான ஈவினிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு கடகடன்னு கிச்சன் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் குக்கர் விசில் வரத்துக்குள்ளே. குக்கர் விசில் அடங்கிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்தது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு. சிங்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம். அரிசி வந்துட்டு ஒரு விசில் கம்மியாக விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் பாத்திரம் விளக்குறதுல வந்துட்டு மறந்துட்டு ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். பட் டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு கடை சால்னா சொல்லுவாங்கள்ல அந்த கன்சிஸ்டன்சியில் செம்மையாக இருந்துச்சு. பிரியாணிக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டு படுத்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டேலேருந்து வீக் டே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம மைண்டை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.